ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நான் செய்ய போற ரெசிபியை பார்த்து யாரும் என்ன உங்களுடைய கடைக்கு மாஸ்டரா வர சொல்லி கம்பல் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நான் சொல்ல போற தேவையான பொருட்களை பார்த்து நான் என்ன ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு நீங்க கண்டுபிடிச்சுக்குவீங்க. முதல்ல நமக்கு தேவை தண்ணி, ரெண்டாவது தேவையான பொருள் ஜீனி, அதுக்கு அடுத்தாப்புல நமக்கு தேவையான பொருள் டீ தூள். ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் என்ன இன்னைக்கு குக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, எல்லாரும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற டீ எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம செஞ்சு காட்ட போறேன், ஓகேங்களா? அதுக்கு முதல்ல நமக்கு தேவை இப்போ 1 கப் டீ தேவை அப்படின்னு சொன்னா நம்ம 1.5 கப் வாட்டர் எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு வாட்டர் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா அதை கேஸ் கிட்ட கொண்டு போகணும். கேஸ் மேல வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு. அதுக்குள்ள இன்னைக்கு எதுக்கு நான் இந்த டீ போடுற ரெசிபி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா டீ போடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் ஒய்ஃப் விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போனாலோ இல்ல அம்மா விட்டுட்டு வெளியில போனாலோ நம்ம எல்லாம் கடையில போய் டீ குடிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா டீ போடுறது ரொம்ப கஷ்டம், டீ போட தெரியாது அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா டீ போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு சில வழிமுறைகளை மாத்திரமே நம்ம பின்பற்றினா போதும். மேலும் இந்த டீ போடுறதுல இருக்கிற என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதெல்லாம் ரொம்ப அவளோட நீங்க பார்க்க போறீங்க. உட்காந்துட்டு பொறுமையா பாருங்க. உங்களுடைய கருத்துக்களும் விமர்சனங்களும் கண்டிப்பா வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. உங்க கருத்துக்களை நீங்க எங்க வேணாலும் பதியலாம். பட் ஆனா ஒரு ரெக்வஸ்ட், நான் முன்ன சொன்ன போல இதை பார்த்துட்டு உங்க கடைக்கோ இல்ல உங்களுடைய ஹோட்டலுக்கோ என்ன மாஸ்டரா வாங்க அப்படின்னு யாரும் என்ன நிர்பந்திக்க கூடாது. அதையும் இந்த நேரத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தண்ணியை இப்போ கொதிக்க வச்சிருக்கோம். இது ஒரு 2 மினிட்ஸ்ல கொதிக்கும். அது கொதிச்ச உடனே என்ன பண்ண போறேன், அதுக்கு பிறகு அது என்னென்னலாம் வேதியியல் மாற்றங்கள் நடைபெற போகுது, அதுக்கு பிறகு அதுல என்னென்ன எல்லாம் ஒரு மேஜிக் போல நிகழ போகுது, எல்லாம் நீங்க பாருங்க, ஓகேங்களா? சாரிங்க, முக்கியமான ஒரு வேதியியல் பொருளை சொல்ல மறந்துட்டேன். அதான் மில்க், ஓகேங்களா? டீ போடுறதுக்கு முக்கியமா தேவை மில்க், ஓகேங்களா? எப்படி காருக்கு தேவை சக்கரமோ அதே போல டீக்கு தேவை பால். இந்த பால் இருந்தாதான் அதுக்கு பேரு டீ. இந்த பால் இல்லாட்டி அதுக்கு பேரு வேற மாதிரி சொல்லுவாங்க. அதனால இது நம்மளுடைய சொல்ல மறந்துட்டேன். இதுக்காக தயவு கூர்ந்து மன்னிக்கணும், ஓகேங்களா? சோ இந்த பாலும் நமக்கு தேவை. இப்போ 1 கப் டீக்கு மேக்சிமம் இந்த கண்ட்ரில ஃப்ரெஷ் மில்க் எல்லாம் கிடைக்கிறது இல்ல. சோ நாம ரெயின்போ யூஸ் பண்றோம். பட் இந்தியாவில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேணும்னா சாதாரண மாட்டுப்பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாட்டுப்பால் நீங்க குடிக்கிறவங்களோட என்ன சொல்றது, இந்த குடிக்கிறவங்களுடைய ருசியை பொறுத்து இருக்குது. சில பேர் லைட்டா டீ வேணும்னு கேட்பாங்க, சில பேர் மீடியமா வேணும்னு கேட்பாங்க, சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேணும்னு கேட்பாங்க. அதனால இது அவங்களுடைய தேவைக்கேற்ப இந்த பாலை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அநேகமா இப்போ வர சவுண்டை பார்த்துட்டு நம்மளுடைய தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறேன். ஆமாங்க, நல்லா பாருங்க, தண்ணி ரொம்ப அழகா கொதிக்குது. இந்த கொதிக்கிறத பாக்குறப்பே அப்படியே என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, வாயிலெல்லாம் எச்சு ஊதுது. சோ அதுக்கு பிறகு இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா ஜீனி போட போறேன், ஓகேங்களா? சோ ஜீனி 1 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். ஜீனி போட்ட கையோட நம்ம டீ தூள் போடுறதுதான் முக்காவாசி பேர் பண்ற தப்பு. சோ ஜீனி போட்டு ஒரு நல்லா கொதி வந்த பிறகுதான் நம்ம அடுத்து டீ தூளை போடணும். இப்ப இந்த டீ தூள் போடுறப்பதான் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், முக்காவாசி பேர் பண்ற தப்பு இதுதான். இந்த டீ தூள் போடுற சமயத்துல அவங்க என்ன பண்றாங்க, டீ தூள்ல போட்டுறாங்க. அது பாருங்க எவ்வளவு அழகா உப்பி அப்படியே பொங்கி வருது.
பாத்திரம் வந்துட்டு இவ்வளவு பெருசா இருக்கிறப்பயே இப்படி பொங்குது. இன்னும் சின்ன பாத்திரமா இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா பொங்கி கீழே ஊத்தி கேஸ் அணைஞ்சிரும். அதுக்கு பிறகு இவங்க என்ன நினைப்பாங்க, டீ கொதிச்சுட்டு தான் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா கேஸ் ஆஃப் ஆயிருக்கும். அது கவனிக்காமே இவங்க அதுக்கு பிறகு பாலை ஊத்துவாங்க. சோ அது டீ நல்லா இருக்காது. நிறைய பேர் பண்ற தப்பு இந்த இடத்துல தான். சோ இங்க நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே போல இன்னொரு இடத்துலயும் நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. அந்த இடம் எதுங்கிறதையும் நான் உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுவேன். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா, இந்த டீ தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதி வைக்கலாம். 2 நிமிஷம் கொதிச்ச பிறகு, அதாவது என்ன சொல்றது, நம்மளுடைய டேஸ்டுக்கு தகுந்தா போல ஏலக்காவோ இல்ல இஞ்சியோ தட்டி போட்டுக்கலாம். பட் நம்ம இப்ப செய்ய போறது சாதாரணமான எளிய முறையிலான ஒரு டீ. சோ நம்ம வந்துட்டு இப்ப பண்றதுக்கு அந்த ஏலக்காய் இஞ்சி எல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்களேன், இப்ப எவ்வளவு பொங்குது வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்ல இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சக்கரை பொங்கலுக்கு இன்னும் கூட எவ்வளவு பொங்காதுங்க, அந்த அளவுக்கு ரொம்ப அழகா பொங்குது. அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா டீ தூள் போட்ட பிறகு கொஞ்சம் கிட்டே நிக்கிறது அவசியம். அதுக்கு பிறகு இல்ல உங்களுக்கு வேற வேலை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, ஒரு பாத்ரூம் கித்ரூம் எல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேஸை வந்துட்டு கொஞ்சம் ஸ்லிம்ல வச்சுட்டு நீங்க மறுமறு வேலையை பார்க்கலாம். ஓகேவா? அதாவது இப்போ டீ வந்துட்டு டீ தூள் ரொம்ப நல்லா கொதிச்சுட்டுன்னு நினைக்கிறேன். எப்படி நான் நினைக்கிறேன்னு சொன்னா, அந்த டீ தூளோட பச்சை வாடை போய் நமக்கு வந்துட்டு சிறப்பு கலர் ஒரு வாடை அடிக்குது. சோ நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் டீ வந்துட்டு, அதாவது டீ தூள் வந்துட்டு நல்லா கொதிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு பிறகு நான் இப்ப என்ன பண்ண போறேன், டீயோட முக்கியமான வேதியியல் மாற்றம் இங்கதாங்க நடக்க போகுது. இப்போ அதாவது ஒரு கருப்புலயும் இல்லாத காக்கிலையும் இல்லாத ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு தேயிலை தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கலர்ல இருக்கிற இந்த டீ ஆனது இப்ப நான் இதுல பாலை ஊத்தின பிறகு ஒரு அழகான ஒரு கலர்ல வந்துட்டு இது மாறப்போகுது. ஓகேவா? சோ இதுதான் டீல நடக்கிற முக்கியமான ஒரு வேதியியல் மாற்றம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சோ இப்ப என்ன பண்ண போறேன், நான் இதுல பால் ஆட் பண்ண போறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா, இதுல பால் சேர்த்திருக்கேன். இந்த பால் வந்துட்டு நமக்கு அளவு தெரியாம போறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ நம்ம அந்த கலர் இருக்கு பாத்தீங்களா, டீக்கே உண்டான ஒரு தனியா ஒரு கலர். நான் முன்ன சொன்ன போல அந்த வேதியியல் மாற்றம் ஏற்பட்ட உடனே இது போல ஒரு கலர் வரும். சோ இந்த கலர் வந்த பிறகு நம்ம பால் ஊத்துறத ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே போல நம்ம ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது இந்த இடத்துல தான். பால் ஊத்திட்டு நம்ம அக்கம் பக்கம் நவுந்தன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 1 கப் டீ ரெடி பண்ணோம்னு சொன்னா அதுக்கு பிறகு 1/4 கப் கூட டீ நிக்காது. ஏன்னா பொங்கி எல்லா டீயும் கீழே ஊத்திரும். சோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பக்கத்துல இருந்து பொங்கி வரப்போ அப்படியே அதை மேல தூக்கி அப்படியே லெப்ட்ல ஒண்ணு அப்படியே ரைட்ல ஒண்ணு ஆட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்துட்டு கைக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், அதே சமயத்துல அந்த பாலோட நுரை வந்துட்டு கீழே அமுகுன மாதிரியும் இருக்கும். சோ நீங்க அலுப்பு பட்டுட்டு கேஸ் அடுப்புல வச்சுட்டு வெளியில போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நீங்க வந்து பாக்குறப்ப வெறும் பாத்திரம் தான் இருக்கும், உள்ள டீ இருக்காது. ஓகேவா? சோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த இடத்துல கொஞ்சம் நிக்கணும். பால் ஊத்தி ரொம்ப நேரம் கூட கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சாலே உங்களுக்கு போதும். நான் முன்ன சொன்ன போல அந்த பச்சை வாடை போய் டீக்கே உண்டான அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு டீயை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். டீ ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பாத்தீங்களா எவ்வளவு குயிக்கா வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு டீ போட்டு காமிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலயும் போய் கடையில டீ குடிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இது வந்துட்டு நான் ஒரு ஜஸ்ட் ஒரு சும்மா என்டர்டைன்மெண்டா தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். இதுக்குன்னு எனக்கு எந்த பைசாவோ இல்ல எந்த பணமோ என்னோட பேபால் அக்கௌண்ட்ல எல்லாம் போட்டுறாதீங்க. உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் மட்டும் நமக்கு தெரிவிங்க. அதுவே இதுக்கு உண்டான மிகப்பெரிய பலனா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய முதல் ரெசிபி கூட. ஃபர்ஸ்டே வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் செஞ்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கஷ்டமான இந்த டீ போடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போயே எல்லாருக்கும் எப்படி டீ போடுறதுன்னு நல்லா கத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய மனைவிகளை உற்சாகப்படுத்துறதுக்கு கூட நீங்க அவங்க காலைல எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஜாமான் இந்த துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு பதிலா ஒரு டீயை போட்டு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உங்க ஒய்ஃப் எல்லாம். ஸோ இது வந்துட்டு நீங்க
அவசியம் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு டீ எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களுடைய பின்னூட்டத்தையும் இங்க நீங்க பதிய வைங்க. ஓகேங்களா? என்னுடைய இந்த 10 நிமிஷத்தை உட்காந்து பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். குட் பை.